அன்பான கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு உங்களுக்காகவே உங்களை தேடி வந்த ஒரு மிக முக்கியமான பிரபஞ்ச செய்தி என்று நினைத்து முழு கவனமாக கேளுங்கள். இங்கே நான் சொல்லப்போகிற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக, ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கக்கூடும். முதலில் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் சனி பகவானின் ஆசியையும் சிவபெருமானின் அருளையும் பெற உங்கள் ஆதரவை தெரிவிக்க ஒரு லைக் போட்டுவிடுங்கள். கீழே கருத்தில் ஓம் நம சிவாய என்றோ அல்லது உங்கள் ராசியான கும்பம் என்றோ எழுதுங்கள். உங்கள் மனதில் என்ன நேர்மறை எண்ணம் இருக்கிறதோ அதை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். இப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே உங்களைச் சுற்றி ஒரு நல்ல காந்த சக்தியை ஈர்க்கும். இப்போது நேரடியாக விஷயத்திற்குள் போகலாம். கும்பராசி நேயர்களே, வரப்போகும் மே மாதம் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்வில் சாதாரண நாட்கள் கிடையாது. இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய ஆழமான மாற்றம் நிகழ வாய்ப்பு மிக மிக அதிகம். கிரகங்களின் சஞ்சாரமும் உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் பார்வையும் ஒரு புதிய வழியை திறக்கப் போகிறது. நான் சொல்வதை நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முத்தாய்ப்பான விஷயமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கனவில் கூட ஒருபோதும் நினைக்காத மாபெரும் ஆச்சரியமாக இருக்கலாம். கும்ப ராசி என்பதே மிகவும் ஆழமான சிந்தனை, எதையும் முன்கூட்டியே கணிக்கும் திறன், யாருக்கும் கெடுதல் நினைக்காத தூய்மையான மனம் கொண்ட ராசி. காற்றின் தத்துவத்தை கொண்ட நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் தடத்தை பதிப்பீர்கள். நீங்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தால் உடனே ஓடிப்போய் உதவி செய்வீர்கள். ஆனால் உங்கள் கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். எல்லாவற்றையும் உங்கள் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்துக்கொண்டு வெளியே சிரித்த முகத்தோடு சுமந்து கொண்டு போவீர்கள். பல நேரங்களில் நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி கூட இல்லாமல் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களை பார்த்து அமைதியாக தாங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் வழிகளுக்கெல்லாம் இப்போது ஒரு உறுதியான முடிவு வரக்கூடிய காலம் இது. இந்த 3 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழைய கதவு நிரந்தரமாக மூடப்படலாம். அதே நேரத்தில் பிரகாசமான இன்னொரு புதிய கதவு அகலமாக திறக்கப்படலாம். சிலருக்கு இது அதிர்ஷ்ட வாய்ப்பாக வரலாம். சிலருக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன சோதனைகளாக, தடைகளாக வந்து பின் பெரிய வெற்றியை தரலாம். ஆனால் எது வந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு, ஒரு உயர்ந்த சிம்மாசனத்திற்கு கொண்டு போகும் ஒரு முக்கியமான முதல் சட்டினிகளாக இருக்கும். உதாரணத்திற்கு, நீங்க ஒரு வேலைக்கு அல்லது ஒரு தொழிலுக்கு நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீவா? திடீரென்று ஒரு நல்ல தகவல் இருக்கும். அது உங்களுக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் என்ற சூழலை உருவாக்கலாம். அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் உறவுகளுக்கு மச்சையில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கலாம். ஆனால் அந்த தீர்வு முதலில் கொஞ்சம் கஷ்டமாகவோ உங்கள் ஈகோவை சீண்டுவதாகவோ தோன்றலாம். கும்பராசி நேயர்களே, இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்த மாற்றமும் நேரடியாக நல்லதா கெட்டதா என்று நாம் உடனே தீர்மானிக்க முடியாது. சனி பகவான் உங்களுக்கு சில விஷயங்களை தாமதமாக கொடுத்தாலும் தரமாக கொடுப்பார். சில நேரங்களில் கஷ்டமாக தோன்றும் விஷயங்களே பின்னாளில் மாபெரும் நன்மையை, நிரந்தரமான சந்தோஷத்தை தரும். அதனால இந்த 3 நாட்களில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் முழு மனதோடு அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனசை, குறிப்பாக உங்கள் அதிகப்படியான சிந்தனையை ஓவர் திங்கின் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்காதீர்கள். யாராவது உங்களை வேண்டுமென்றே தூண்டினாலும் கோபப்படாதீர்கள். அமைதியாயிருங்க. ஏனென்றால் இந்த நேரம் உங்கள் பொறுமையையும் நீங்கள் இவ்வளவு நாள் கற்ற பாடங்களையும் சோதிக்கும் காலமாக இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றும் பொன்னான வாய்ப்பாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு எதிர்பாராத ஆனால் முக்கியமான சந்திப்புகள் நடக்கலாம். நீண்ட நாட்களாக பார்க்காத ஒருவர் அல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரலாம். அது நல்லதா கெட்டதா என்பது அந்த சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் அந்த சந்திப்பு உங்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்களுக்கு வழிகாட்டிகளாக மாறலாம். மேலும் சிலருக்கு பண விஷயங்களில் பெரிய மாற்றம் வரலாம். திடீரென உங்கள் தொழிலில் செலவு அதிகரிக்கலாம், அல்லது நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து திடீரென ஒரு பெரும் வருமானம் கிடைக்கலாம். இரண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால
பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒவ்வொரு ரூபாயையும் யோசித்து முடிவு எடுங்கள். வீண் விரயங்களை தவிருங்கள். இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு, ஒரு புதிய வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஆரம்பமாக இருக்கிறது கும்பராசி நேயர்களே. அதனால எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட வேண்டாம். தைரியமாக தயாராக இருங்க. உங்கள் மனதை கல்லாக இல்லாமல் உறுதியான மலையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இதில் இன்னும் அதிக முக்கியமானது. இந்த பதிவு உங்களுக்கு சொப்பமிடிக்கனாக ஒரீரு இஸ்டிக் புதுத்திரவான் வெறும் வெளிப்புறத்தில் உங்கள் சுற்றத்தில் மட்டும் நடப்பதில்லை. கும்பராசி நேயர்களே, உங்களுடைய உள்ளுணர்ச்சியிலும் உங்கள் ஆன்மாவிலும் ஒரு பெரிய ஆழமான மாற்றம் உருவாகும். நீண்ட நாட்களாக உங்களை பாதித்து கொண்டிருந்த எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்கள் இப்போது மெதுவாக உங்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் காலம் இது. சிவபெருமானின் அருளால் உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவு பிறக்கும். நீங்க இதுவரை சில விஷயங்களில் பெரிய தயக்கம் காட்டியிருக்கலாம். இது நமக்கு செட் ஆகுமா, இது சரியா வருமா, நான் இதை செய்யலாமா என்று எண்ணி உங்கள் திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிட்டு நிறுத்தி வைத்திருந்த முடிவுகள் இருக்கலாம். அந்த முடிவுகளை இப்போது நீங்கள் துணிச்சலாக எடுக்க வேண்டிய நிலை வரும். இந்த 3 நாட்கள் உங்களுக்கு அந்த அசாத்திய தைரியத்தை கொடுக்கும். ஆனால் அந்த தைரியம் எப்படி வரும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சம்பவம் மூலமாகவோ அல்லது ஒருவரின் வார்த்தை மூலமாகவோ வரும். அது உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும். அதே நேரத்தில் உங்களை ஒரு பெரிய பாய்ச்சலில் முன்னேற தூண்டும். கும்பராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை அநேகமாக பலர் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உங்கள் நல்ல மனது அவர்களுக்கு தெரிந்திருக்காது. நீங்கள் எவ்வளவு நேர்மையாக முயற்சி செய்தாலும் அவர்கள் உங்களை மதிக்காமல் உங்கள் உணர்வுகளை காயும்படி நடந்து கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி உறவுகளில் இப்படி ஒரு தெளிவான விடை கிடைக்கும். யார் உண்மையாக உங்கள் மீது அன்பு வைத்து உங்களுடன் இருக்கிறார்கள், யார் வெறும் சுயநலத்திற்காக நேரத்தை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கும் நேரம் இது. சில நேரங்களில் நீங்கள் உயிருக்கு உயிராக நினைத்த ஒரு உறவு திடீரென்று உங்களை விட்டு தள்ளி போகலாம். அது உங்களுக்கு தாங்க முடியாத வழியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு பெரிய சுமையை, ஒரு முட்டுக்கட்டையை நீக்கிவிடும் பிரபஞ்சத்தின் செயல். அதனால அந்த மாதிரி விலகல்களை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டாம். அவர்கள் போகட்டும் என்று அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு சிறந்ததை, நிம்மதியானதை தருவதற்காகவே சில தவறான விஷயங்களை உங்களிடமிருந்து பறித்து கொள்கிறார். இந்த காலத்தில் உங்களுடைய உடல் நலத்திலும் சிறிய அளவிலான மாற்றங்கள் கவனிக்கப்படலாம். கும்பம் காற்று ராசி என்பதால் அதிக சிந்தனையால் வரக்கூடிய தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட சோர்வு, மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக உணரப்படலாம். அதனால் முறையான தூக்கத்தையும் ஓய்வையும் தவிக்காதீர்கள். உங்கள் உடம்பு உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள். சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் அலட்சியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீங்கள் நினைத்ததை சாதிக்க உங்கள் மனசு உறுதியாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, இந்த 3 நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் முக்கியமானவை. அவசரமாக, கோபத்தில் அல்லது யார் மீதாவது உள்ள விரக்தியில் எடுத்த முடிவுகள் பின்னாடில் பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடும். அதனால எதையும் பல முறை, பல கோணங்களில் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து செய்யுங்கள். யாராவது தூண்டிவிட்டார்கள் என்றோ, அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்றோ உடனே செயல்படாதீர்கள். உங்கள் ஆழமான உள்ளுணர்வு, இன்டுவிஷன் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் கேளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உள்ளுணர்வு அதிகம். அதுதான் உங்களுக்கு உண்மையான, சரியான வழியை காட்டும். சிலருக்கு இந்த நேரத்தில் ஒரு புதிய மாபெரும் வாய்ப்பு கதவை தட்டும். அது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், உங்கள் சொந்த தொழிலில் ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் உங்கள் தனிப்பட்ட திறமையை வெளிக்காட்ட ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் பல அதிக அர்த்தாதுவும் தவறவிடக்கூட அதன் நன்மை தீமைகளை சிந்தித்து சாடியிடுங்கள். அந்த நிதானமே உங்களை நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்லும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு மிகவும் முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் மனதில் பட்டதை நேராக, வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். நீங்கள் யதார்த்தமாக பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை ஆழமாக காயப்படுத்தக்கூடும், அல்லது அவர்களை உங்களிடம் மிகவும் நெருக்கமாக்கக்கூடும். அதனால
வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. நிதானமாக பேசுங்கள். குறிப்பாக கோபத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் அல்லது மௌனமாக இருந்துவிடுங்கள். கும்பராசி நேயர்களே, இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய இனிமையான அத்தியாயத்தை ஆரம்பிக்கப்பட்டான இந்த பதிவு என்ன இல்லாலா அந்த அத்தியாயம் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது முழுவதும் உங்கள் மனநிலையை பொறுத்தது. நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருந்தால் அது பூக்கள் தூவிய நல்ல பாதையாக மாறும். நீங்கள் தேவையில்லாமல் பயந்தால் அது ஒரு பெரிய சோதனையாக உங்கள் கண்களுக்கு தோன்றும். இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஒரு சோதனை காலமாகவும் அதே நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும். இதை எப்படி உங்களுக்காக நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதற்கு பிறகு உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் விஷயங்கள் இன்னும் ஆழமான ஆச்சரியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு நடக்கப் போகும் விஷயங்கள் இன்னும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும், உங்கள் குடும்பம், தொழில், நட்பு என அனைத்திற்கும் பரவத் தொடங்கும். கும்பராசி நேயர்களே, ஆரம்பத்தில் அது நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சின்ன சின்ன சம்பவங்களாக தோன்றும். ஆனால் நாளுக்கு நாள் அது ஒரு பெரிய விருட்சமாக, ஒரு பிரம்மாண்ட விளைவாக மாறும் என்பதை நீங்கள் ஆழமாக உணர ஆரம்பிப்பீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களுக்குள் மட்டுமே ரகசியமாக தைத்திருந்த சில ஆசைகள், இலக்குகள் இருக்கலாம். நான் நினைத்த இடத்தை அடைவேனா என்று எண்ணி அதை மனதுக்குள் ஆழமாக புதைத்து வைத்திருக்கலாம். அந்த ஆசைகளில் பல இப்போது வெளிச்சம் பார்க்கும் தங்கியாரும் நேரம் இது. ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மிகவும் எளிதாக, நேராக உங்கள் கையில் வந்து விழாது. கொஞ்சம் உங்களை அலைய விட்டு, கொஞ்சம் உங்கள் திறமையை சோதனை செய்துதான் உங்கள் கைக்கு வரும். அதனால நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பொறுமையை இழக்கவே கூடாது. கும்பராசி நேயர்களே, இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான, கசப்பான ஆனால் தேவையான உண்மை புரியும். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எல்லாரையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப முடியாது என்பதுதான். சிலர் உங்கள் அருகில் எப்போதும் இருப்பார்கள், உங்களுடனே சிரித்து பேசுவார்கள். ஆனால் உங்கள் மனதை, உங்களின் உண்மையான வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் எங்கோ தூரத்தில் இருப்பார்கள், இரத்த சம்பந்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் உங்கள் நலனுக்காகவும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவும் மனதார நினைப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். இந்த மாபெரும் உண்மையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவத்தின் மூலம் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். சிலருக்கு நண்பர்கள் வட்டத்தில், சுற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்கள் குணத்திற்கு செட் ஆகாத பழைய நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு தள்ளி போகலாம். உங்களுடைய அலைவரிசைக்கு ஃப்ரீக்வன்சி ஒத்த புதிய நல்ல மனிதர்களுடன் நீங்கள் இணைவீர்கள். ஆரம்பத்தில் அந்த மாற்றம் கொஞ்சம் புதுசாக, சங்கடமாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றம்தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவையான உண்மையான வளர்ச்சியை, மன அமைதியை தரும். அதனால் அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்க்காமல் இருகரம் கூப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் உங்களுடைய நேரத்தின் மீதான மதிப்பு கூட மாறும். முன்பு நீங்கள் பலருக்காக வீணாக கழித்த நேரத்தை இப்போது உங்களுக்காக மதிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் என்று உணர்வீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் அன்றாட வேலைகளை ஒரு சரியான திட்டமிடுதலோடு ஒழுங்குபடுத்த முயற்சி செய்வீர்கள். அது உங்கள் வளமான எதிர்காலத்துக்கு ஒரு மிகச்சிறந்த அடித்தளமாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, சிலருக்கு இந்த காலத்தில் திடீரென ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படலாம். அது உங்கள் விருப்பத்தால் ஆன்மீக பயணமாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் ரீதியான அவசர சூழ்நிலையால் இருக்கலாம். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தத்துவத்தை, புதிய பார்வையை கொடுக்கும். நீங்கள் இதுவரை பார்க்காத புது உலக விஷயங்களை பார்க்க வைக்கும். அது உங்கள் சிந்தனையை, உங்களை சுற்றியுள்ள வட்டத்தை உடைத்து பெரிதாக மாற்றும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஏனென்றால் இந்த மாற்ற காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் அதற்கான செலவும் ஒரே சமநிலையில் இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக பணம் வரும். சில நேரங்களில் திடீரென கையில் காசு குறையும். அதனால் சிறுக சிறுக சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அடிபட்டு புரிந்து கொள்வீர்கள். ஆடம்பரமான, தேவையில்லாத செலவுகளை நீங்களே உணர்ந்து தவிர்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் உள்மனதின் குரல் மிகவும் பலமாக, சத்தமாக இருக்கும். யாரை முழுதாக நம்பலாம், யாரை தூரமாக தவிர்க்கலாம் என்று உங்கள் மனசு உங்களுக்கு உள்ளிருந்து தானாகவே சொல்லும். அந்த உள்ளுணர்வின் குரலை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அதை புறக்கணிக்காதீர்கள்.
அதுதான் உங்களை பல ஆபத்தான தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும் கவசம். கும்பராசி நேயர்களே, இந்த முழுமையான மாற்றம் உங்களுக்குள் ஒரு புதிய, அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்கும். என்னால் நிச்சயம் முடியும், நான் சாதிப்பேன் என்ற எண்ணம் உங்கள் இரத்தத்தில் வலுப்படும். நீங்கள் இதுவரை பயந்து ஒதுங்கி தவிர்த்த பல கடினமான விஷயங்களையும் இப்போது துணிந்து முயற்சி செய்ய நினைப்பீர்கள். அது உங்கள் ஆளுமை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான மைல்கல்லாக இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு பழைய கசப்பான நினைவுகள் மீண்டும் வந்து மனதை கொஞ்சம் கலக்கலாம். கடந்த காலத்தில் நடந்த சில வலிகள், ஏமாற்றங்கள் நினைவுக்கு வந்து உங்களை சோர்வடைய செய்யலாம். ஆனால் அந்த பழைய நினைவுகளை நீங்கள் மீண்டும் ஒரு சுமையாக உங்கள் தோளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நீங்கள் வாழ்வில் கடந்து வந்த ஒரு பாடம், ஒரு அனுபவம் என்று மட்டுமே பார்க்க வேண்டும். பழையதை மறந்தால்தான் நீங்கள் புதியதை நோக்கி முன்னேற முடியும். இந்த எல்லா மாற்றங்களும் சோதனைகளும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஒரு மிகச்சிறந்த புதிய திசைக்கு, வெற்றி பாதைக்கு திருப்பும். கும்பராசி நேயர்களே, அது ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா சில மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தால், ஆமாம், இது எல்லாம் ஒரு நல்ல காரணத்திற்காக தான் என் வாழ்வில் நடந்தது என்று நீங்கள் முழுமையாக உணர்வீர்கள். அந்த ஆசைத்தி உணர்வு உங்களுக்கு வந்த பிறகுதான் அடுத்த கட்டத்தில் நடக்கப் போகும் மாபெரும் விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அந்த உணர்வு வந்த பிறகுதான் உங்கள் அடுத்த கட்டத்தில் நடக்கப் போகும் மாபெரும் விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இந்த கட்டம்தான் கும்பராசி நேயர்களே, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான திருப்புமுனையாக, ஒரு பொற்காலமாக மாறும். உங்கள் வாழ்வில் முன்பு நடந்த எல்லா வலி நிறைந்த அளவும் சம்பவங்களும் சறுக்கல்களும் ஏன் நடந்தது என்பதற்கான விடை மெதுவாக உங்கள் மனதில் வெளிச்சம் காண ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியாத புதிர்கள் எல்லாம் விடுபடும். நீங்கள் இதுவரை சந்தித்த பண கஷ்டங்கள், அவமானங்கள், நூலிழையில் தள்ளிப்போசன் வாய்ப்புகள், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள், இவை எல்லாமே உங்களை இன்று உள்ள இந்த வலிமையான நிலைக்கு கொண்டு வருவதற்காக, உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே பிரபஞ்சம் கொடுத்த பயிற்சி என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த உணர்வு வந்தவுடன் இத்தனை வருடங்களாக உங்கள் மனதில் அழுத்தி கொண்டிருந்த அந்த மாபெரும் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் பறந்து இறங்கும். இதுவரை கடவுளே, ஏன் என்னால மட்டும் இப்படி ஒரு நிலைமை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று கண்ணீரோடு எண்ணியிருந்த நீங்கள் இப்போது இதுல ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு, இது என் நன்மைக்கே என்று முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். கும்பராசி நேயர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் நீங்கள் உங்களையே ஒரு புதிய கம்பீரமான பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய உண்மையான பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன என்பதை 100% தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். முன்னாடி நீங்கள் உங்கள் வேலைப்பளுவால் கவனிக்காத உங்கள் தனித்துவமான திறமைகள் இப்போது உலகிற்கு வெளிப்படும். அதை உங்கள் முன்னேற்றத்திற்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் உருவாகும். சிலருக்கு இந்த காலத்தில் ஒரு பெரிய, தைரியமான முடிவு எடுக்க வேண்டிய முக்கியமான சூழ்நிலை வரும். அது நீங்கள் பார்க்கும் வேலை, உங்கள் காதல் அல்லது திருமண உறவு அல்லது உங்கள் வாழ்க்கை பாதை சம்பந்தமானதாக இருக்கலாம். அந்த முடிவு எடுக்கும்போது முதலில் உங்கள் மனதை கொஞ்சம் பயமுறுத்தலாம். ஆனால் அந்த சின்ன பயத்தை தாண்டி, உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் எடுத்த அந்த முடிவுதான் உங்கள் முழு வாழ்க்கையின் வெற்றியின் உச்சிக்கு மாற்றும் முக்கிய காரணமாக இருக்கும். இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச ரகசியம் புரியும். கும்பராசி நேயர்களே, உலகத்தில் நடக்கும் எல்லாவற்றையும் அல்லது நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் அது. சில விஷயங்களை நடப்பது நடக்கட்டும் என்று இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். நமக்கு தகுதி இல்லாத, நம்மை மதிக்காத சிலரை விட்டுவிட வேண்டும். நம்மை அழவைக்கும் சில பழைய நினைவுகளை கூட காற்றில் பறக்க விட வேண்டும். அந்த விட்டுக்கொட்டுதல் தான் உங்களுக்கு தேடியும் கிடைக்காத மன அமைதியை கொடுக்கும். இந்த யதார்த்தமான உண்மையை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் மனசு ஒரு இறகைப் போல மிகவும் லேசாகும். உங்கள் சுற்றத்தில் உள்ள சிலர், உங்களை நன்கு தெரிந்தவர்கள், உங்கள் மாற்றத்தை ஆச்சரியமாக கவனிப்பார்கள். நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல என்று சொல்லலாம். அது நல்ல அர்த்தத்தில் இருக்கலாம். அல்லது சில நேரங்களில் அவர்கள் உங்கள் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல், புரியாமல் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அதற்காக வருந்தாமல் உங்கள் இலக்கை நோக்கிய பாதையில் நம்பிக்கையோடு சிங்கம் போல நடை போட வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். கும்பராசி நேயர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக தெளிவு வரும். முன்பு மிகவும் இருட்டாக, குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது சூரிய வெளிச்சம் போல தெளிவாக தெரியும்.
வாழ்க்கையில் இனி எது செய்ய வேண்டும், எதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். அதனால் இனி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்னும் வலுவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். சிலருக்கு இந்த காலத்தில் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கலாம். நீங்கள் வாழ்நாளில் நினைக்காத ஒருவர், முகம் தெரியாத ஒருவர் உங்களுக்கு பேருதவியாக வரலாம். அது அவர்கள் சொல்லும் ஒரு நம்பிக்கையான வார்த்தையாக இருக்கலாம், ஒரு வழிகாட்டும் ஆலோசனையாக இருக்கலாம், அல்லது நேரடியாக செய்யும் பண உதவியாக இருக்கலாம். அந்த உதவி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏணிப்படியாக மாறி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உங்களை உரசி பார்க்கவும் சோதிக்கவும் சில சூழ்நிலைகள் வரும். உங்கள் பொறுமை, உங்கள் கடின உழைப்பு, உங்கள் கடவுள் நம்பிக்கை, உங்கள் மன உறுதி, இவை எல்லாமே ஒருமுறை கடுமையாக சோதிக்கப்படும். அந்த சோதனைகளை நீங்கள் புன்னகையோடு சமாளித்து விட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போதும் பலன் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் பெரியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, இந்த கடினமான கட்டம் முழுமையாக முடியும் போது நீங்கள் முன்பு இருந்த நிறைவில் அதே பழைய மனிதராக இருக்க மாட்டீமார். நீங்கள் இன்னும் பல மடங்கு வலிமையானவராக, இன்னும் மிக தெளிவானவராக, இன்னும் அசைக்க வயதான நம்பிக்கையோடு நிற்கும் ஒரு புது மனிதராக மாறியிருப்பீர்கள். அந்த ஆளுமை மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இப்போது நீங்கள் உங்கள் வெற்றிக்கான ஒரு முக்கியமான கதவின் முன் நிற்கிறீர்கள். அந்த கதவை உங்கள் கைகளால் திறக்க நீங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் அந்த பிரம்மாண்ட கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் முன் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஆழமான உண்மை உங்களுக்கு வெளிப்படப் போகிறது. அது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை முழுமையாக தீர்மானிக்கும். அந்த மிக முக்கியமான பிரபஞ்ச உண்மை என்னவென்றால், கும்பராசி நேயர்களே, நீங்கள் இதுவரை வெளியில் பல இடங்களில் தேடிய சக்தி, நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்த மாற்றம், நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த நல்ல பொற்காலம், இவை அனைத்தும் உங்களுக்கு வெளியில் வேறு எங்கும் இல்லை. அது உங்கள் உள்ளேயே, உங்கள் மனதீரிக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான். இந்த மகத்தான உண்மையை நீங்கள் முழுமையாக உணர்ந்து விழித்தெழும் தருணம் வந்துவிட்டது. நீங்கள் பல நேரங்களில் சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வானத்திலிருந்து யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்திருக்கலாம். யாராவது தட்டித்தடி கொடுத்து உதவுவார்களா, யாராவது நமது கையை பிடித்து வழிகாட்டுவார்களா என்று ஏக்கத்தோடு எண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டி. நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த வினாடியே மாற்றும் முழு சக்தி கொண்டவர். கும்பராசியின் நாதனான அந்த சனீஸ்வரன் உங்களுக்குள்தான் அந்த உழைப்பையும் நியாயத்தையும் கொடுத்திருக்கிறார். கும்பராசி நேயர்களே, இந்த ஆழமான உண்மையை நீங்கள் உங்கள் மனதார ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமந்து திருந்த ஒரு பெரிய கவலை சுமை தானாகவே இறங்கிவிடும். ஏனென்றால் இனி நீங்கள் இந்த உலகில் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டீர்கள். உங்கள் உழைப்பின் மீதும் உங்கள் திறமையின் மீதும் மட்டும் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பீர்கள். அந்த சுய நம்பிக்கைதான் உங்களை எந்த மோசமான சூழ்நிலையிலும் விழாமல் தாங்கி நிறுத்தும் ஆயுதம். இந்த இறுதி கட்டத்தில் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முடிவு, உங்கள் மனதை இனி எந்த திசையில், எந்த இலக்கை நோக்கி செலுத்தப் போகிறீர்கள் என்பதுதான். நீங்கள் நல்லதையே நினைத்தால் நல்லதே உங்களை தேடி காந்தம் போல வரும். நீங்கள் பழையதை நினைத்து பயத்தில் இருந்தால் அதே பயம் உங்கள் முன்னே ஒரு சுவராக நிற்கும். அதனால் உங்கள் எண்ணங்களை எப்போதுமே சுத்தமாக, நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை குளத்து நீரை போல அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய சாதனை செய்யும் அரிய வாய்ப்பு வரும். பார்ப்பதற்கு அது ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் ஆரம்பமாக இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் மிகவும் மதிக்க வேண்டும். அதை கவனமாக, முழு ஈடுபாட்டுடன் பயன்படுத்த வேண்டும். அதுவே உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நினைத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும். கும்பராசி நேயர்களே, இந்த மே மாதத்தின் 3 நாட்களில் தொடங்கிய நல்ல மாற்றம் இங்கேயே நின்றுவிடாது. அது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூச்சு உள்ளவரை வளர்ந்து கொண்டே இருக்கும். இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு குற்றுவ நொடிவும், நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு குற்றுவ மாறு ஒன்றியல்ன எண்ணமும், நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுமே அந்த மாற்றத்தை இன்னும் பல மடங்கு வலுப்படுத்தும். உங்கள் கடந்த காலத்தை, நீங்கள் இழந்தவைகளை நினைத்து இனி ஒரு நொடி கூட வருந்த வேண்டாம். அது உங்களுக்கு பலரையும் அடையாளம் காட்டி ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது.
உங்கள் எதிர்காலத்தை நினைத்து கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். அது இன்னும் உங்கள் கையில்தான் அழகாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்று இப்போது எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் தான் உங்கள் பிரகாசமான நாளையை, உங்கள் தலையெழுத்தை உருவாக்கும். கும்பராசி நேயர்களே, இப்போது நீங்கள் ஒரு புதிய வெற்றியின் பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த பாதை சில நேரங்களில் முட்கள் நிறைந்த சவாலாக இருக்கலாம், ஆனால் அது உங்களை ஒருபோதும் தவறான இடத்திற்கு கொண்டு போகாது. நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி நம்பிக்கையோடு தொடர்ந்து நடந்தால் அந்த பாதை உங்களை நீங்கள் அடைய வேண்டிய மிகச் சரியான இடத்திற்கே, அந்த சிம்மாசனத்திற்கே கொண்டு செல்லும். இந்த நேரத்தில் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். உங்கள் மனதில் ஆழமாக வரும் நல்ல எண்ணங்களை மட்டும் பின்பற்ற வேண்டும். உங்கள் உள்ளுணர்வு இன்னர் வாய்ஸ் சொல்வதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு உண்மையான நிரந்தரமான வழிகாட்டி. இந்த மாற்ற காலம் வெற்றிகரமாக முடிவடையும் போது நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், அடேங்கப்பா, நான் இவ்வளவு பெரிய தூரத்தை கடந்து வந்துட்டேனா, இவ்வளவு கஷ்டங்களை நான் தான் தாண்டி வந்தேனா என்று உங்களுக்கே பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அந்த சந்தோஷமான நாள் மிகவும் தூரத்தில் இல்லை கும்பராசி நேயர்களே. அது உங்கள் வீட்டு வாசலை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இனி எதற்கும் பயப்பட வேண்டாம், மனம் குழப்பப்பட வேண்டாம். தியானம் செய்யுங்கள், அமைதியாக இருங்கள், முழு நம்பிக்கையோட்ட இருங்கள். இந்த காலம் உங்களை அழிக்கவோ உடைக்கவோ வரவில்லை. உங்களை ஒரு சிற்பமாக செதுக்கி ஒரு புதிய சக்தி வாய்ந்த மனிதனாக உருவாக்க வருகிறது. அதை முழு மனதோடு புரிந்து கொண்டு கம்பீரமாக முன்னேறுங்கள். இந்த பதிவை முழுவதும் பொறுமையாக கேட்ட என் அன்பான கும்பராசி நேயர்களே, இப்போது உங்களுக்குள் என்ன புது உணர்வு வந்தது? உங்கள் வாழ்க்கையில் இனி என்ன நல்ல மாற்றம் நடக்கப் போகிறது என்று நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்கள்? கீழே கருத்தில் கண்டிப்பாக உங்களை பற்றி எழுதுங்கள். உங்கள் நேர்மறையான எண்ணங்களை எல்லோரோடும் பகிருங்கள். உங்கள் ராசி பெயரான கும்பம் என்பதை தைரியமாக பதிவு செய்யுங்கள். உங்களின் கடந்த கால அனுபவங்களையும் நீங்கள் இப்போது இருக்கும் நிலையையும் நீங்கள் பகிர்ந்தால், அது இந்த பதிவை படிக்கும் உங்களை போன்ற இன்னொரு நபருக்கு இம்மபெரும் வழிகாட்டியாக, ஒரு ஆறுதலாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நமः.